ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்த்து கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம பெருசாக கட் பண்ணோம்னா எண்ணெயில் பொரிக்கும் போது இது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க தண்ணியில் சேர்க்கறதுனால இது நிறம் வராமல் இதே மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு பக்கோடா போடுறதுக்கு ஈஸியாக வரும். உருளைக்கிழங்கு 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊறிட்டுருக்குங்க. நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதை நம்ம 2 டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அதில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால் உருளைக்கிழங்குல உப்பெல்லாம் போய் ஏறி இருக்கும். அதனால் இதை 2 டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உண்டை பிடிச்சி இதை லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா இது அழகாக ஷேப்புக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இது உடனே திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும் போது மெதுவாக திருப்பி விடுங்க, இல்லை இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடு திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியானது இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.